கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஐபிஎல் டீம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏ குரூப் பி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஃபீஷியலான சில விஷயங்கள் வரல. ஏ குரூப்பில் எந்தெந்த டீம் இருக்காங்க, பி குரூப்பில் எந்தெந்த டீம் இருக்காங்கங்கிற விஷயம் இன்னும் அஃபீஷியலாக வரல. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம், ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, அண்ட் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும், என்ன டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹையாகவும் ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது லோவாக இருக்குமா ஈக்குவலாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐபிஎலுக்கு இன்னைக்கு பிப்ரவரி 1 கூட நீங்க வச்சுக்கிட்டாலும், அதாவது ஜான் 30 இருக்கும். ஸோ பிப்ரவரி 1 வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 50 நாளில் ஐபிஎல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மார்ச் 22க்கு மேலே தான் வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 22 இல்லைன்னா வந்துட்டு 25 இந்த மாதிரி டேட்டா கால்குலேட் பண்ணி அவங்க ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே 25 இல்லை 26க்குள்ள நடத்தி முடிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். பிகாஸ் ஜூன் 2 ஸோ நம்ம வேர்ல்ட் கப் T20 ஆட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 1 வீக் தான் கேப் இருக்குது. ஸோ மே 26 பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லா டீமும் கிளம்பிடுவாங்க. ஃபைனல்ஸ் ஆடுற 2 டீமை தவிர மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபைனல்ஸ் ஆடுற டீமில் கூட மிக முக்கியமான பிளேயர்லாம் உங்கள் டீம் உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, டக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நமக்கு வந்துட்டு வேர்ல்ட் கப் T20 முக்கியம்னு சொல்லி கூப்பிட்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி ஏர்லியாக முடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் குரூப் அட்டவணை இன்னும் வரல. அதாவது நம்ம போட்டிருப்போம் குரூப் எப்படி இருக்கும், ஸோ எந்த மாதிரி அட்டவணை அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு மாடல் தான். இன்னும் அஃபீஷியலாக சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிறத மாதிரியும் சொல்லிட்டாங்க. குரூப் அப்படிங்கிற பட்சத்தில் ஏ குரூப் பி குரூப்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருவாங்க. நான் டிகிட்டல் வீடியோ குரூப்பை பற்றி போட்டிருக்கேன், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு டைம் லைட்டாக சொல்லிடுறேன். அதாவது ஏ குரூப்ல 5 டீமும் பி குரூப்ல 5 டீமும் இருப்பாங்க. சொந்த குரூப், அதாவது ஏ குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் இன்னொரு 4 டீம் கூட ஒரு மேட்ச் தான் ஆடுவாங்க. ஆனால் ஆப்போசிட் பி குரூப்ல இருக்க டீம் கூட, அதாவது 5 டீம் இருக்காங்க இல்லையா பி குரூப்ல, ஸோ அதில் ஒவ்வொரு டீம் கூடயும் 2 தடவை ஆடுவாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் அப்படிங்கிறது வரும். இதுக்கு முன்னாடியே 14 மேட்சஸ் தான் இருந்தது. ஆனால் அது 8 டீம் இருந்தாங்க தெரியுமா, அப்போ 14 மேட்சஸ் இருந்துச்சு. இப்போ 10 டீம் இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொரு டீமும் கண்டிப்பாக இன்னொரு டீம் கூட 2 தடவை ஆடியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடுவில் ஒரே மேட்ச் கூட நடக்கலாம். இதே ஆர்சிபிக்கும் மும்பைக்கு நடுவில் 2 மேட்ச் நடக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் அந்த பாயிண்ட் டேபிள் அப்படிங்கிறது போகும். போன தடவை நம்ம சின்ன சுவாமியில் சிஎஸ்கே வந்து ஆடினாங்க. ஆனால் ஆர்சிபி வந்துட்டு சேப்பாக்கில் போய் ஆடல. அதுக்கு காரணம் சிஎஸ்கே கூட ஒரே மேட்ச் தான். சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் ஒரே குரூப்ல இருக்கிறதுனால ஒரு மேட்ச் ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனால மிகப்பெரிய பிரச்சனை வரக்கான சான்ஸ் இருக்கா, ஒருத்தருக்கு அட்வான்டேஜாகவும் ஒருத்தருக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் போறக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் மேபி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம டேலண்ட்டை வச்சும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமோட போரான பர்ஃபார்மன்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் கூட நீங்க எஸ்ஆர்எச், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப், அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர், எல்ஆர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த குரூப்ல மும்பை இந்தியன்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 டீமுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய டீம் தான். மும்பை இந்தியன்ஸ் உடைய பலத்துக்கு அந்த 4மே கொஞ்சம் ஈஸியா இருக்க டீம் தான். ஸோ நான் கண்டிப்பா 100% வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மும்பை தான் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் பிளேயிங் லெவனை மாத்திட்டே இருந்தாலும் ஸோ இந்த வருஷம் பேட் கமின்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. மற்ற எல்லாருமே வந்துட்டு கிளென் பிலிப்ஸ், டிராவிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பலமான பிளேயரா இருந்தாலும் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா பேர் சொல்ற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது ஹைதராபாத்ல கிடையாது. சிக்கர் தவான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதோட சரி அந்த டீம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஆட்கள் வந்ததுக்கப்புறம் டீம் ஒரு மாதிரி தான் இருக்கு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. கிட்டத்தட்ட 2014 ஃபைனல் போனாங்க. அந்த வருஷமே டிராஃபி அடிச்சிருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி கேகேஆர் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீமும் வீக்காக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டீம்ஸ் கூட எல்லாம் மேட்ச் வரும்போது கண்டிப்பாக எம்ஐ வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. போன வருஷமே நல்ல ஸ்குவாடு, ஆனால் இந்த ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது எந்த மேட்சும் லாஸ் பண்ண மாட்டாங்க போல. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல சின்ன டீம்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய பலமான டீம் வந்துட்டு வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன டீம்ஸ் கூட வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மோதுறாங்க, இல்ல ஒரு சிஎஸ்கே மோதுறாங்க, இல்ல ஆர்சிபியே வந்துட்டு ஒரு எஸ்ஆர்எச் கூடயோ பஞ்சாப் கூடயோ இருக்கக்கூடிய குரூப்ல வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரியான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இதுவே ஆப்போசிட் குரூப்ல இருந்தாலும் ஹைலி பாசிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே ஒரு குரூப்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் பஞ்சாப்லாம் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர்எச் கூட பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. சிஎஸ்கே அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க. எவ்ரி மேட்ச் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கொஞ்சம் மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய மேட்சஸ் அப்படிங்கிறத வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க டெரிஃபிக் ஃபார்முக்கு கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 4 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 3 வந்துட்டு ஹையா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அது போக எல்ஆர்ஜி, கேகேஆரும் அந்த டீம்ல இருந்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒவ்வொரு டீமுக்கு வந்துட்டு அட்வான்டேஜாகவும் இன்னொரு டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள் தான். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா க்ளோஸ் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா
தெரியும். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் பாயிண்ட் டேபிள்ங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. கடைசி 2 வருஷத்தில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், எந்த டீம் மேலே போகிறாங்கன்னு சொல்லவே முடியாது. லாஸ்ட் மினிட் கடைசி ஒவ்வொரு லீக் மேட்சுடைய கடைசி மேட்ச்சில் தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த டீம் வந்துட்டு இவ்வளோ ரன் ரேட்டில் வின் பண்ணும், இந்த டீம் வந்துட்டு ஒரு 6 ஓவரில் சேஸ் பண்ணும், இந்த டீம் ஒரு 15 ஓவரில் முடிக்கணும், இந்த டீம் வந்துட்டு தோக்கணும், அப்போ தான் அவங்க உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோமா. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் முடிஞ்சாலே ஓகேப்பா சிஎஸ்கே மும்பையெல்லாம் குவாலிஃபை ஆயிடுவாங்க, ஆர்சிபி அப்படியே பின்னாடி வந்துருவாங்க, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது ஒரு டீம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் மற்ற தடவையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த 2 இயர்ஸாக வந்துட்டு ஒரே அடிதடியாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த ஒரு மேலே போவாங்க கீழே வருவாங்க, மேலே போவாங்க கீழே வருவாங்க. அதுக்கு காரணம் இந்த ஒரு முறை தான். அதனால தான் இந்த ஒரு குரூப் ஸ்டேஜ் வந்துட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அது குரூப் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடாது, குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது இந்த வேர்ல்ட் கப் சைடில் போயிடும். இந்த ஒரு குரூப் முறை அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு லீக் மேட்சும் ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 35-40 லீக் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதானே இவங்கெல்லாம் மேலே போயிடுவாங்க, கீழே போகிற டீம் தோக்கிற டீம் எதுக்கடா ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. எவ்ரி மேட்ச் நல்லா இருக்கு. 30 மேட்சுக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. அதுலேயும் அந்த ஃபைனல் வீக் லீக் மேட்சஸ் உடைய ஃபைனல் வீக் யார் போவா யார் வருவா, அந்த 2வது இடத்துக்கு யார் வருவான், நம்ம டீம் போயிடுவாங்களோ, ஒருவேளை இவங்க செமி வந்துருவாங்களோ, குவாலிஃபை 2 ஆடுறது கஷ்டமோ அண்ட் குவாலிஃபையர் 1க்கு டேரெக்டாக போயிடுவாங்களோ, இல்லை செகண்ட் பொசிஷனில் இருக்கிற டீம் வந்துட்டு கீழே வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் பாருங்க ரன் ரேட் பாசிட்டிவாக சில டீம்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாயிண்ட் கம்மியாக இருக்கும், பாயிண்ட் அதிகமாக இருக்கிற டீமுக்கு ரன் ரேட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுக்கு உதாரணம் ஆர்ஆர் தான். அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே வின் பண்ணி செம்மையான ஒரு ரன் ரேட்டில் போன வருஷம் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அதாவது 2வது 7 மேட்ச் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5 லோஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தோம்னா அவங்க கீழே இருந்தாங்க. அப்போவும் அவங்களோட ரன் ரேட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த குரூப் கேமோட பியூட்டி. அதாவது முதல் ஈஸியான மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்ஆர் ஓரளவுக்கு ஈஸியாக வின் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் அப்படிங்கிறது வின் பண்ணிட்டு டேபிள் டாப்பராக இருந்தாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே டஃபஸ்ட் டீம் கூட இருந்துச்சு. ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே லூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால வெளியில் போனாங்க. ஸோ இந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டீம் மறுபடியும் 8 டீமாக கம்மியாகும் போது ஞாபகம் இருக்குல்ல, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் 10 டீம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 8 டீமாக கம்மியானதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஹோம் அண்ட் அவே மேட்ச், அதாவது இங்கே ஒரு மேட்சும் அங்கே ஒரு மேட்ச் விளையாடுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த முறைக்கே வந்ததுங்கிறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஃபைனலாக அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆர்சிபி சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதா நம்ம சேனலோட கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயம். அது நம்மளால் இப்போ ரெடி பண்ண முடியாதுங்க. ஸோ அஃபீஷியலாக அட்டவணை வரட்டும், அட்டவணையே வந்தாலும் இந்த குரூப் ஸ்டேஜ் எப்போ பிரிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதில் ஆர்சிபி குரூப்பில் இருக்கிறத விட ஆர்சிபிக்கு ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிற டீம் ஓரளவுக்கு ஆர்சிபியோட வீக்காக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, சொந்த குரூப்பில் இருந்தால் தானே குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சொந்த குரூப்பில் ஒரு மேட்ச் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்சிபி, மும்பை, சிஎஸ்கே, எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிற மாதிரி 4 டீம் ஒரே குரூப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ இவங்க எல்லாருக்குமே ஒரு மேட்ச் மட்டும்தான் வரும். ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிற டீமுக்கு தான் 2 மேட்சஸ் வரும். இதே ஒரு எஸ்ஆர்எச், இதே ஒரு பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டீமில் இருக்காங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு எஸ்ஆர்எச் கூட 2 மேட்ச், பஞ்சாப் கூட 2 மேட்ச், ஸோ எல்எஃப்ஜி கூட 2 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கிற டீம் ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கிற டீம் கூட 2 மேட்சஸ் கிடைக்கும். அதில் 1 லூஸ் பண்ணாலும் 1 வின் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 6 மேட்ச் விளாட்றீங்களா, அதில் 4 வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதே மாதிரி குரூப்பில் ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணால் கூட ஸோ அரௌண்ட் ஒரு 7 to 8 மேட்ச் வின் பண்ணி ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம். ஸோ குரூப்பை பொறுத்து தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.